ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் சாமு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்மொழி பூங்கா தான் போயிருந்தோம். நானும் ஆன்ட்டி ஹன்ஷிகா ஆஸ் யூஸ்வல். அப்புறம் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனி ஷாப் இருந்தது. பட் ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் வந்து பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு வந்து 75 ருபீஸ், பிலோ 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 75 ருபீஸ். ஸோ இப்படி தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கலை எதுவுமே. ஆனால் சும்மா பார்த்துட்டு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதனால் நேற்று சண்டேன்றதுனால நேற்று போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்ப 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 கூட்டம். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, கூட்டமாக தான் இருந்தது. ஸோ நம்ம சென்னையில் இந்த மாதிரி மலர் கண்காட்சி போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து போயிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ், இப்போ எலிஃபெண்ட்டு, அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க, டாட்டாய்ஸ், எனக்கு தமிழில் டக்குன்னு வரல, டாட்டாய்ஸ், அதெல்லாம் வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் லேடிஸ் வந்து இது பண்ணுற மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. ஊட்டியில் இருக்க மாதிரி அந்த ஸ்டாரு அந்த மாதிரியில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. அழகழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து ஃப்ளார்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஆஸ் யூஷுவலை விட. ஸோ ஹன்ஷிகா வந்து அங்கங்கே நின்று பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டா. அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செம்ம கூட்டங்க. ஒரு 500 to 1000 மெம்பர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ கூட்டம். எவ்வளோ கூட்டம் போது பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸில். ஸோ செம்ம கூட்டம். ஸோ அதை எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது சொல்லி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அங்கங்கே நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ போட போகிறதுனால வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. அது என்ட்ரன்ஸ்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஆனால் இது நார்மலாக போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் செம்மொழி பூங்கா. நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வந்து காமாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லைங்க. பயங்கர என்ன சொல்கிறது, கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம். மூவ் ஆகவே முடியல நம்மளால். அதை வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு நடுவில் கொஞ்சம் எவ்வளோ ரோஸ் ஃப்ளார்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 12 lakhs ஃப்ளார்ஸ் வச்சுருக்காங்க. 12 லட்சம் மலர்கள் வச்சுருக்காங்க. இது 19th and 20th, இன்றைக்கி நாளைக்கு 20ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மலர் கண்காட்சி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே தாங்க போனேன் நான். ஏன்னா ரொம்ப கூட்டம் பாருங்கள். நகரவே முடியல. ஏன்னா சண்டேன்றதுனால, மேபி மண்டே டியூஸ்டே இன்றைக்கி நாளைக்கு வந்து உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ 19th and 20 இப்போ பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பட்டர்ஃப்ளைலேயே அழகாக ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு குளுமையாக இருந்தது. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஜனம் இருந்ததுனால நம்மளால் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல. மேபி இன்றைக்கி நாளைக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. அதில் பாருங்கள் ஃப்ளார்ஸ் கீழே வந்து கிரவுண்டில் வந்து ஸ்டார் மாதிரி, அப்புறம் நிறைய ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், போய் பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு 4க்கெல்லாம் போயிடுங்க. நீங்கள் வந்து ஒரு 6க்கெலாம் போனீங்கன்னா டிக்கெட் தருவாங்களாம் தெரியல. ஏன்னா 6:30 7 o'clock அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. 7:30க்கு முடிஞ்சிடும் அது. ஸோ நீங்கள் ஒரு 4 o'clock போனீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா அழகாக பார்க்கலாம். ஸோ அந்த அண்ணா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், அண்ணா கொஞ்சம் பட்டர்ஃப்ளை எடுக்கணும், கொஞ்சம் தள்ளிக்கோங்க நான். அதனால தான் அந்த அண்ணா சிரிச்சுட்டு அப்படி இது பண்ணாங்க. ஸோ நிறைய கூட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு சண்டேன்றதுனால தான் போயிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஃப்ளார்ஸ் வந்து என்ன கலராக இருக்குது பாருங்கள். எல்லா விதமான கலரும் இருக்குங்க இங்கே ஃப்ளார்ஸு. ஸோ இது எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் எடுத்துருந்தேன். அப்புறம் அங்கங்கே நின்று ஹன்ஷிகாவும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே இன்னொரு ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த பிக்சர்ஸையும் எடுத்துருக்கிறேன் நான், அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஆனால் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த லேடி நிற்கிற மாதிரி லேடி நின்று அந்த பிக்சர்ஸ் இது பண்ணுற மாதிரி. இங்கே நிறைய பேர் செம்ம கூட்டம். இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. அதோட ஃபோட்டோஸும் நான் கிட்ட போயிட்டு உங்களுக்காக எடுத்திருந்தேன். நிறைய பேர் செல்ஃபி அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செடிங்கள்லேயே நிறைய வந்து கீழே கிரவுண்டில் அவங்க இது பண்ணாமல் தொட்டிங்களில் நிறைய பூ வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டாரு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃப்ளார்ஸ் வந்து வச்சுருந்தாங்க.
ஸோ பாருங்கள், இது கிட்டக்க நான் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ போக முடியாதவங்க என்னோடய வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஒரு போக முடியல அப்படின்னும்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம சென்னையில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு நான் ஊட்டியில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃப்ளார்ஸ் வந்து பாருங்கள் கலர் கலராக அழகழகாக, அது என்ன பூன்னு கூட தெரியல, ஆனால் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பிடிக்கும்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போடணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வெளியே போயிட்டு நிறைய வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட இது. ஆனால் வந்து என்னென்னா இன்னும் 2 days தான் இருக்குது. அதனால் சண்டே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இது நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்ம கூட்டம். ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் ஃபோட்டோஸு அதெல்லாம் நாங்களும் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாேருக்கும் ஒரு ஆசை தானேங்க, நம்ம போனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அந்த மாதிரின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நானுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீ பாட்லேருந்து அப்படியே ஃப்ளாஸ் கொட்டுற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம சென்னையில் இந்த மாதிரி பார்க்குறது. ஸோ இதில் அழகாக பண்ணியிருந்தாங்க. கலைஞர் அவரோட அந்த எத்தனாவது 100 இயர்ஸா அது எனக்கு தெரியல, வருஷம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலங்க. ஆனால் அதுக்காக இந்த கண்காட்சி போட்டிருந்து அதை நான் வீடியோ கூட எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் அது எத்தனை வருஷம்னா. இது வந்து பார்த்திங்கன்னா வாத்தில் இந்த மாதிரி ஃப்ளாஸ் பண்ணியிருந்தாங்க. 2 வாத்து கிஸ் பண்ணுற மாதிரி, இப்படி ஒன்றுக்கு ஒன்று இது பார்க்குற மாதிரி. அது நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ஃபுல் வியூ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கூட்டன்றதுனால எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து காமிச்சிருக்கேன். அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். என்னால் வீடியோ வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து எடுக்க முடியல. ஆனால் சுற்றி ஃபுல்லாக விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா கேர் பண்ணாங்க, எல்லாரையும் அமுச்சிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேயே வந்து இந்த வண்டியிலேயே வந்து இந்த பூச்செடிங்க வச்சு எவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். ஏன்னா போக முடியாதவங்க என்னோடய வீடியோஸை பார்த்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். அழகாக பண்ணியிருந்தாங்க, நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த தோட்டக்கலை வந்து சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளுமையாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம சென்னையில் இந்த மாதிரி இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டார்டாய்ஸ் இருந்தது. அதில் வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து செம்ம கூட்டங்க. நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கூட்டம். ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, எப்பா எதுக்கு வந்தோன்ற மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படியே ஃபுல்லாக போட்டு தள்ளுறாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கலராக அந்த ரெயின்போ மாதிரி, அந்த மாதிரி மேலேருந்து கீழே அருவி கொட்டுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ளாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள், நான் மேலேருந்து எடுத்திருப்பேன். அப்படியே எவ்வளோ கலராக ஒரே வரிசையில் இருந்தது. எடுக்க விட மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இல்லைங்களா எடுக்கணும்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்த மாதிரி இருக்குது. இது வந்து எலிஃபெண்ட்டில் பாருங்கள். ஸோ அது பிக்சர் எடுத்திருந்தோம். சிலது பிக்சர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்டாய்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதில் பிக்சர் எடுத்திருந்தோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஃபுல் லீஃபில் இந்த மாதிரி கை வைக்கணும்னு சொன்னால் அதில் எடுத்திருந்தேன். பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ கலர் அப்படியே படர்ந்து நம்மளுக்கு கிரவுண்டில் படர்ந்து இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அப்படி இப்படி காட்டுமான்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது டார்டாய்ஸ் பக்கத்தில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. முடிஞ்சால் போய் பாருங்கள் இன்றைக்கும் நாளைக்குமே. அப்புறம் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வெளியே வந்துட்டோம். ஒரு 1 hourல பார்த்துக்கலாம். ஸோ அந்த வெளியே ஹாட்னா நம்ம எக்ஸிட்டுக்கான வழி. ஸோ அதில் எவ்வளோ ரோஸ் செடிங்க, எவ்வளோ சொல்ல தெரியாத பேரில் நிறைய பூச்செடிங்க இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாமே இது பண்ணியிருந்தோம். இது பாருங்கள், மலர் கண்காட்சின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ நான் அதை வீடியோ எடுத்தேன் நான். கலைஞர், அதாவது 100 years தாங்க, கலைஞர் 100 மலர் கண்காட்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி 19th February 2024 and 20th February 2024 இந்த இதெல்லாமே எடுத்திருந்தோம். சரி, வெளியே வந்துட்டு நாங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டு அங்கே வந்து நம்ம சென்னை சந்தைன்னு போட்டிருந்தது. ஐ லவ் சென்னைன்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தது. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிடல நாங்கள். ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே சாப்பிடல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் இந்த ஹாட்டு, அந்த ஃப்ளார்ஸ் நீங்கள் நார்மலாக போனால் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க செம்மொழி பூங்கா. நீங்கள் போய் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ எல்லாருமே குட்டி குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பயப்படாதீங்க, வயசானவங்களை எப்படி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி. வயசானவங்களுக்கும் வீல் சேர் இருக்குது. ஆல்ரெடி ரேட் நான் சொல்லியிருக்கேன். February 19th and 20th 2024 தான் இது இருக்குது. போய் பாருங்கள். ஈவினிங் 7:30 வரைக்கும் தான் இருக்கும். எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் வெளியே வந்து சில பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள் வந்து நிற்கிற மாதிரி பூவோட அந்த பூ இது பண்ணுற மாதிரி அந்த பூலேயே ஒரு லேடி நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பிக்சர் எடுத்துகிட்டு ஸோ நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். செம்ம ஜனங்க. ஆனால் எனக்கு மண்டே டியூஸ்டே கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த செம்மொழி பூங்கான்ற வீடியோவை மட்டும் நான் லாஸ்ட்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள், கலைஞர் நூற்றாண்டு விழா. ஓகே, பாய்.